மிக்காயில் இருக்கலாம், அவனுக்கு 10 வயசு தான் ஆகுது. அவனுக்கு இன்னும் ஓட்டு போடுற இதுக்கு வந்து இன்னும் அரசியலே தெரியாது. ஆனா அவன் ஐ வாண்ட் விஜய் டு பிகம் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அவன் அவனோட வாயில இருந்து சொல்றான். Who will you vote for? விஜய் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் 10 வயசு குழந்தைக்கு தெரியுது விஜய் வந்து ஒருத்தர் நிக்கிறாரு எலெக்ஷனுக்கு இந்த வருஷம் அப்படின்னு. இன்னொரு ரொம்ப காமெடிப்பா பாஸ்கர் பாருங்கல்ல, ஆமா அவங்க பொண்ணு ஆனா இருக்குல்ல, ஆமா ஆனாவுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 5-6 வயசு பாயிருக்குமா? 5-6 வயசு இருக்கும். அவங்க மன்னார்குடியில அவங்க வீட்டுக்கு மேல அவங்க வீடு வந்து மாடியில இருக்காங்க, கீழே ஒரு கட்சி ஆபீஸ் இருக்கு. அது அங்கே கீழே ஓடியாந்து இவரெல்லாம் வரமாட்டாரு விஜய் தான் வருவாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அவன் பாஸ்கரை கூப்பிட்டு, எங்க உங்க பொண்ணு எங்க கட்சி ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்கும்போது இது மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிருதுங்க, கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு இருக்கான் அவன். சரி, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதுதான் ஒரு கல்ச்சுரல் பினாமினா. இப்போ கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டு தொடக்கத்திலேயே இவ்வளவு பெரிய கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா, இந்த கட்சி ஏன் அரசியல் மாற்றத்தை எளிதாக ஏற்படுத்தாது? கண்டிப்பா முடியும். தலைவர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் இப்ப ஆனா வந்து அவனுக்கு ஒரே பொண்ணு, பாஸ்கருக்கு ஒரே பொண்ணு, நீங்க ஓட்டு போட்டு அவனை அடம் பிடிச்சானா அவன்